டைட்டானிக் அப்படின்னாவே ஜேம்ஸ் கேமரான் எடுத்த டைட்டானிக் தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஹிட்லர் ஒரு டைட்டானிக் திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இது எப்படின்னு பார்த்தோம்னா 1943 ஹிட்லரோட அமைச்சரவையில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜோசப் கோயபல்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையான டைட்டானிக் சம்பவங்களை சில கற்பனைகள் கலந்த கதாபாத்திரங்களை உள்ளே புகுத்தி இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கும்போது அந்த கப்பலில் ஒரு ஜெர்மனி வீரரும் ட்ராவல் பண்ண மாதிரியும் மற்ற பிரிட்டிஷ் வீரர்களை விட இவர் ரொம்ப ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்பட்ட மாதிரியும் மக்களை சேவ் பண்ண விதத்தில் இவர் ஒரு ஹீரோ மாதிரி இருந்து அந்த கப்பலில் அந்த மக்களை சேவ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனி வீரர்கள் தான் எல்லாத்தை விட மேலானவர்கள் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிய கொள்கைகளை பரப்புகிற விதத்தில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 1943 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று எல்லா பக்கமும் நல்லாவே ஓடிட்டு இருந்த படம். ஆனால் இந்த படத்தை எடுத்த இவங்களே இந்த படத்தை தடை பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜெர்மனிய கொள்கைகளை பரப்பணும் அப்படிங்கிற விதத்தில் எடுத்திருந்தாலும் இந்த படத்தில் பிரிட்டிஷ் மக்கள் மேலே அதிக அனுதாபங்களை கொடுக்குற அளவுக்கு காட்சிகள் அமைஞ்சிருந்த காரணத்தினால இந்த படம் நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தடை பண்ணுறாங்க. இந்த படம் தான் ஹிட்லர் எடுத்த டைட்டானிக் திரைப்படம்.